டேய், இப்ப நீ எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகுற? நீ பண்ண காரியத்துக்கு நாங்க தான் டென்ஷன் ஆகணும். ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க நீ. சரி, இப்போவாது சொல்லு, எதுக்கு நீ விஷம் குடிச்ச? யாரா அந்த பொண்ணு? சோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்ப இத கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? முறைக்காத ப்ரோ, இது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். டேய், என்ன பேசுற? உனக்காக நாங்கெல்லாம் எப்படி துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? நீ என்னமோ ஏன் பிரச்சனை உன் பிரச்சனைன்னு பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க. நீ ஒரு பொண்ணுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணு யாருன்னு சொல்ல சொல்றோம். அதுல உனக்கு என்னடா சிக்கல்? இப்போதைக்கு என்கிட்ட யாருமே எதுவுமே கேட்காதீங்க. ஹாஸ்பிட்டல்ல சொன்ன அதே தான் சொல்றேன். அவ ஓகே சொன்னதும் நானே உங்ககிட்ட வந்து சொல்றேன். அப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. என்ன என்ன எப்படி புரியல? அப்போ அவ ஓகே சொல்லலன்னா மறுபடியும் நீ இந்த மாதிரி கிறுக்குத்தனம் ஏதாவது பண்ணுவியா? இத பார், அதுக்கு நாங்க தான் டென்ஷன் ஆகணும். ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணி தொலைக்கிறீங்களே? உங்களுக்கு யாருக்கும் தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு தான் நான் பாய்சனே குடிச்சேன். ஆனா நீங்க தான் என்ன காப்பாத்திட்டு வந்து இப்படி டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மா, நீ சொல்ற பொண்ணு எப்ப வேணாலும் ஓகே சொல்லட்டும். ஆனா பொண்ணு யாருன்னு சொல்லு, நாங்க கண்ணாலையாவது பாத்துக்கிறோம். தெரிஞ்சே ஆகணுமா இப்போ? ஐயோ, விஜய் ஐஷு பேரு சொல்லிடுவாரோ? ஆமாண்டா, சொல்லு. இங்க இருக்கிற ஒருத்தங்களுக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியும். முடிஞ்சா கண்டுபிடிங்க. என்ன சொல்றான் இவன்? டேய், அப்படி சொன்னா எப்படிடா? நில்றா. ஐயோ, இவரெல்லாம் போற போக்குல நம்மள கோத்து விட்டு போயிட்டாரு. அது ஐஸ்வர்யான்னு தெரிஞ்ச நமக்கு சிக்கல் ஆயிடுமே. டேய் விஜய், யாருன்னு சொல்லுடா. நான் அந்த கடவுளை சொன்னேன். என்ன இவன்? எதுவும் சொல்ல பைத்தியக்காரனை வச்சுக்கிட்டு. டேய், ஐயோ பாக்குறாங்களே. அபி, விஜய் உன்னை எப்படி கஷ்டப்படுத்தினாலும் எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது விஜயோடதான். ஓகே, கூல்மா கூல். ஏய் நில்லுடி. என்னம்மா? சரி, நீ விஜய கல்யாணம் பண்ணிக்கிறனே வச்சுக்குவோம். கல்யாணத்தன்னைக்கு ஒருத்தி வந்து விஜய் எனக்கு தான் சொந்தம்னு சொன்னா நீ என்னடி பண்ணுவ? கொன்றுவேன். என் பொண்ணோட விருப்பத்துக்கு இடையில யார் வந்தாலும் அவங்கள கொன்னுடுவேன். அபி ஆசைப்பட்டது எதுவா இருந்தாலும் அது அவளுக்கு கிடைக்கணும். அது பொருளோ புருஷனோ யாராவது கிடைக்க விடாம செஞ்சாங்கன்னா அவங்கள இடம் தெரியாம அழிச்சுடுவேன். எங்க அவ ஆசைப்படுறது தப்பா இருக்குங்க. எது? அந்த கிரேட் ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனியோட வாரிசு உனக்கு தப்பா தெரியுதா? நீ ஏன் ஈஸ்வரி இப்படி இருக்க? உன் தங்கச்சி குடும்பம் மாதிரியே நீயும் வாழ்க்கைக்கு உதவாத எதையாவது பத்தி பேசிக்கிட்டே இருக்க. ஃபைனலா சொல்றேன், நம்ம பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி அந்த விஜய கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஏய் ஏய் தங்கம், நீ நினைச்சது நடக்கும்டா. அதுக்கு டாடி கேரண்டி கண்ணு. நீ ஹாப்பியா இருக்க கண்ணு. ஐயோ, thank you so much டாடி. Thank you. Love you மம்மி. வரட்டா? அக்கா, விஜய் விஷம் குடிச்சதுக்கு நீதான் காரணம்னு விக்ரம் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். என்னடி பயமுறுத்துற? எப்படி சொல்ற? சம்பந்தம் இல்லாம விக்ரம் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்? அதுவும் கோபத்தோட. நிச்சயம் அவருக்கு ஒண்ணு தெரிஞ்சிடுச்சு. விக்ரம பார்த்ததும் எனக்கும் அந்த பயம் இருந்துச்சு. ஆனா அவர் தேடுற பொண்ணு நான் தானே தெரிஞ்சிருந்தா எதுக்கு வீடு வரைக்கும் வந்தவரு பொண்ணு சொல்லாம திரும்பி போகணும்?
அக்கா அது மட்டும்தான் எனக்கும் குழப்பமா இருக்கு. விஜய தற்கொலைக்கு தூண்டின பொண்ணு இந்த வீட்ல தான் இருக்கான்னு விக்ரம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டாருக்கா. ஏய், எப்படி சொல்ற? மகாக்கா சொன்ன மாதிரி விக்ரம் கையில இருந்த பேப்பர் நிச்சயமா ரெசிக்னேஷன் லெட்டர் கிடையாது. ஆனா நான் அக்கா கிட்ட உண்மையை சொல்லல. ரெசிக்னேஷன் லெட்டர்னா ஒரே ஒரு பேப்பர் தானே இருக்கணும். ஆனா அவர் கையில ஒரு 2-3 பேப்பர் இருந்துச்சுக்கா. அப்போ அதை ஏன் இல்லன்னு சொல்ற? எனக்கு என்னமோ அது விஜய் போன்ல இருந்து எடுத்த கால் லிஸ்டா தான் இருக்கும்னு தோணுதுக்கா. பேசிடுவோம். ஐசு கால் பண்றா. ஓ, இதுக்கு பேர் தான் டெலிபதியோ? அது எப்படி? நான் மனசுக்குள்ள நினைக்கிறது அவளுக்கு கேக்குது. ஹலோ, யாரு? மிஸ்ஸஸ் ஐஸ்வர்யா விஜயா. இப்பதான் நான் உங்களுக்கு கால் பண்ணலான்னு போன் எடுத்தேன். நீங்களே போன் அடிச்சிட்டீங்களே. நீங்க எதுக்கு போன் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐ லவ் யூ சொல்ல தானே? இருக்கிற நிலைமைக்கு ஐ ஹேட் யூன்னு தான் சொல்லணும். ஹலோ, யாரு? யாருன்னு இப்ப கேளுங்க. நந்தியா? போன் நம்பரை கெஞ்சி வாங்க வேண்டியது, அப்புறம் நந்தின்னு சொல்ல வேண்டியதா? சரி சரி, அக்கா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? இந்தக்கா. ஹலோ ஐசு, பேசுங்க. உங்க குரலை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குதுங்க. பேசுங்க பேசுங்க. பொன்னியம்மன் கோயிலுக்கு வாங்க, மத்தத நேர்ல பேசலாம். இந்தா. ஹலோ ஹலோ, ஐசு ஐசு ஐசு. அக்கா சொன்னது கேட்டுச்சுல, வந்துருங்க. இப்பவே கிளம்பிட்டேன். இப்போனா இப்போ இல்லங்க, ஒரு 10 மணிக்கு வாங்க. 10 மணிக்கா? டபுள் ஓகே, வந்துடுறேன் வந்துடுறேன். ஆமா. டேய், டேய், என்னடா? நான் அப்புறம் கூப்பிடுறேன். டேய், எங்கடா இவ்ளோ அவசரமா போற? ஐயோ, போகும்போதே எங்க போறேன்னு கேட்டா போற காரியம் ஒர்க் அவுட் ஆகுமா மம்மி? டேய், டாக்டர் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காருடா. நீ பாட்டுக்கு கிளம்புற. சரி, அப்படி எங்க கிளம்புற? கம்பெனில ஒரு முக்கியமான மீட்டிங். நான் வந்தாதான் கம்பெனி அடுத்த லெவலுக்கு போகணும். விக்ரம் எனக்கு கால் பண்ணி சொன்னா, அதான் நான் வேகமா போயிட்டு இருக்கேன். டேய் டேய், இது அந்த ஆண்டவனுக்கே அடுக்காதுடா. நீ பொறுப்பா ஆபீஸ்க்கு போற, அத நான் நம்பணும். ஓ மை காட், என்னம்மா பெத்த புள்ளையே நம்ப மாட்டேங்கிறேன். நீ ஒரு தாயா? ஐயோ, ஆபீஸ் வர டைம் ஆச்சுமா, நான் கிளம்புறேன். பை பை. மாத்திரை போட்டுட்டு போடா. அம்மா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இதை விட நல்ல விட்டமின் மாத்திரை அங்க எனக்கு சூப்பரா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நான் அங்க போய் பாத்துக்கிறேன். ஓகே, பை. டேய் ஐசு, நீங்க சொல்றது உண்மையா? நீங்க சும்மா பொய் தானே சொல்றீங்க? நீங்க நீங்க விளையாடுறீங்க கரெக்டா? நான் சொல்றது நிஜம்தான். நீங்க கோயிலுக்கு வர சொன்னதும் ஆசையா வந்தாங்க. திடீர்னு இப்படி ஒரு ஷாக்கு கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலீங்க. என்னாச்சுங்க உங்களுக்கு? நான் எதுவும் பண்ணல, எல்லாம் உங்க அண்ணன் பண்ணதுதான். யாரு? விக்ரமா? அவன் என்ன பண்ணா? நீங்க எனக்காக தான் சாக துணிஞ்சீங்கன்னு அவர் கண்டுபிடிச்சிருவாரு போல இருக்கு. என்ன சொல்றீங்க? எப்படி? இவ்வளவு நடந்திருக்கா? விக்ரம் சிபிஐ வேலையெல்லாம் பாக்குறானா? தெரியுங்க. இப்ப அதனால என்ன? இதுக்கு எதுக்கு நான் உங்களை மறக்கணும்? நீங்க என்ன பேசுறீங்க விஜய்? நீங்க லவ் பண்ற பொண்ணு நான் தானே தெரிஞ்சா விக்ரம் சும்மா இருப்பாரா? எங்க வீட்ல வந்து பிரச்சனை பண்ண மாட்டாரு? எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. இப்ப வந்து உங்க அண்ணன் சண்டை போட்டா அது அசோக் வீட்ல தெரிஞ்சிடும். அப்புறம் அவங்க கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. அத எங்க அப்பா அம்மாவால தாங்கவே முடியாது. தான் பொண்ணுக்கு கல்யாணம் ரெடி ஆயிடுச்சுன்னு ஊரெல்லாம் சொல்லி சந்தோஷமா இருக்காங்க. இந்த நேரத்துல
இந்த விஷயம் தெரிஞ்சா செத்துருவாங்க. நீங்க பண்ண போன் லிஸ்ட் வச்சு விக்ரம் எங்களை நெருங்கிட்டாரு. அத கன்ஃபார்ம் பண்றதுக்காக அவர் உங்ககிட்ட வந்து நீ காதலிக்கிறது ஐஸ்வர்யாவியான்னு கேட்டா அதுக்கு நீங்க இல்லைன்னு சொல்லணும், அதானே? ஆமா, எனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் சம்பந்தம் இல்ல. அவளுக்காக நான் விஷம் குடிக்கலன்னு சொல்லிடுங்க. எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க. நீங்க இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருந்த காதலை தான் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னோட காதலையும் சேர்த்து மறைக்க சொல்றீங்க. ஹாய் ப்ரோ. என்ன பாஸ் இங்க இருக்கீங்க? நீங்க மட்டும் தான் கோவிலுக்கு வந்திருக்கீங்களா? ஆமா. அன்னைக்கு ஐஸ் வீட்ல உங்களை பார்த்தது. நல்லா இருக்கீங்களா? ஆமா, ஐஸுக்கு நீங்க என்ன ரிலேஷன்? அது கொஞ்சம் தூரத்து ரிலேஷன். ஓ, இந்த வயசுல கூட நீங்க கோயிலுக்கு வந்து சுத்திட்டு இருக்கீங்க. சோ ஆனா நான் கோயிலுக்கு வரல. எதுக்குன்னு கேக்குறீங்களா? எதுக்கு? என் ஆளை பார்க்க தான் வந்தேன். அதான் ஐஸ்வர்யா பார்க்க வந்தேன். கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண கல்யாணத்துக்கு முன்னாடி சைட் அடிக்கிறது, அப்போ பேசுறது, வெளியே சுத்துறது எல்லாமே ஒரு கிக்கு தானே. அதான் அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். ஆனா அவ எங்க இருக்கான்னு தான் எனக்கும். ஐஸ்வர்யா நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையே. சரி, ஓகே ப்ரோ. அப்ப நான் வரேன். ஏய் நில்லு. ஏன் இப்ப குறுக்க நடக்க நடந்துட்டு இருக்க? இங்க என்ன ரேம்ப் வாக் ஷோவா நடந்துட்டு இருக்கு? நீ நடக்கிறது பார்க்கதான் நான் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தேனா? எதுக்கு இப்ப நீ என்ன கூப்பிட்ட? உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? என்னது பணமா? நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு புரியலையே. எதுக்கு பணம் இப்போ? ஏய், சும்மா நடிக்காத என்ன? என் தம்பிய லவ் பண்ற மாதிரி நடிச்சு அவனை ஏமாத்துனது நீதானே? என்ன ஷாக் ஆகுற? என் தம்பி விஷம் குடிக்கிறதுக்கு நீதானே காரணம். தெரியும்டி, எல்லாம் நீ பணத்துக்காக தானே பண்ண. சொல்லு, என் தம்பியை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? நீ எவ்வளவு கேட்டாலும் நான் தரேன். ஆனா என் தம்பியை மட்டும் விட்டு. ஹேய், வா இருக்குன்னு ஓவராலாம் பேசிட்டு இருக்காத. நான் ஒன்னும் உன் தம்பியெல்லாம் லவ் பண்ணல. ஹேய், இப்ப தெரியுது. எனக்கு தெரியும், நீதான் எங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு என் தம்பிய வளைச்சு போட்டிருக்க. விக்ரம், மறுபடியும் மறுபடியும் நீ தப்பா பேசிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. எனக்கு தேவையான பணத்தை நானே உழைச்சு சம்பாதிச்சுக்குவேன். தெரியுமே நீ சம்பாதிக்கிற லட்சணம். ஹே, இங்க பாரு, உன் கற்பனைக்கெல்லாம் என்னால எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் நல்லவளா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சா போதும். நான் உன் தம்பி எல்லாம் லவ் பண்ணல. அப்ப நீ பண்ணலனா உங்க அக்கா பண்ணாளா? இல்ல உன் தங்கச்சி பண்ணாளா? ஏய் நிறுத்து. என்ன விட்டா ஓவரா பேசிட்டே போற? இது வரைக்கும் நீ என்ன பத்தி தப்பு தப்பா பேசின, நானும் பொறுத்துட்டு இருந்தேன். இப்போ நீ என் குடும்பத்தை பத்தியே தப்பா பேசுற, அதுவும் என் அக்கா தங்கச்சிய பத்தி. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன்னு வையேன், அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. அப்படிதான் பேசுவேன். தப்பு பண்ணிட்டு உனக்கு கோபம் வேற வருதா?
இத பாரு, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். உங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தி தான் என் தம்பியை லவ் பண்ணி ஏமாத்தி இருக்கீங்க. நீ எதை வச்சு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா என்ன? இருக்கு. என்னடா இதெல்லாம்? டேய் விஜய், ஏன்டா இப்படி பண்ற? பண்ண வச்சுட்டா. யாரு? சொல்லு விஜய், யாருடா பண்ண வச்சா? டேய் முதல்ல நீ எந்திரி. எந்திரிடா விஜய், எந்திரிடா. டேய் நீ காலையில அவளை பார்க்க தான் போனியா? இங்க பாரு விஜய், அவ யாருன்னு சொல்லு. அவளுக்காக நீ ஏன்டா குடிக்கிற? அவ யாருன்னு சொல்லு. அவ கால்ல விழுந்தாவது உனக்கு அவளை கட்டி வைக்கிற. அப்படியா? நிஜமாவா? சத்தியமாடா? சொல்லுடா, யாருடா அவ? சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். சொல்லு விஜய். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி அதே தான் சொல்றேன். அவ்வளவு சொன்ன அடுத்த செகண்டே கண்டிப்பா சொல்லுவேன், சத்தியமா சொல்லுவேன். அது வரைக்கும் என்னை யாரும் டிஸ்டர்பே பண்ணாதீங்க. டேய் ஏன்டா எங்களை இப்படி கொல்ற? உன்னை இப்படி பாக்குறப்ப பெத்த வயிறு துடிக்குதுடா. ஐயோ அம்மா ப்ளீஸ்மா, அதை விட நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். டார்ச்சர் பண்ணாதீங்க, போங்க. டேய், என் செல்லம்ல தங்கம்ல சொன்னா கேளு விஜய், குடிக்காதடா. என்ன நிம்மதியாவே இருக்க மாட்டீங்களா? போங்க வெளியே, வெளியே போங்க. போப்பா. சரி சரி போறோம். டேய் விஜய், எந்திரி, வா வா. என்ன வாமா. இவன்? சரி சரி, அவன் சரியாயிடுவான். ஒண்ணு இல்ல, வா. போங்க. சரிடா, சரி சரி, டேய். போமா. ஐச பார்த்து ஒன்னில்லாதவன் சொன்ன அவ்வளவுதான். 1000 தடவை சொல்லுவேன், உங்க ரேஞ்சுக்கு அவ ஒண்ணு இல்லாதவதான். நாமெல்லாம் போர் அடிக்குதுன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் போய் 1000கணக்கில் சாப்பிடுவோம். ஆனா அவ அதே சொத்த 50 100ன்னு வித்து வயிற வளர்க்கிறவ. அவளும் நீங்களும் ஒண்ணா? இன்னொரு தடவை ஐச பத்தி தப்பா சொன்ன கொன்னுடுவேன். கொல்லுங்க மாமா, கொல்லுங்க கொல்லுங்க. உங்க கையாலே என்ன கொன்னுடுங்க. உங்களே நடிச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன உங்க கையில கொன்னுடுங்க. உங்க கையாலேயே எனக்கு சாவு வந்தா எனக்கு அது சந்தோஷம் தான். அவளை விட நான் எந்த விதத்துல குறைஞ்சிட்ட சொல்லுங்க, சொல்லுங்க மாமா. உங்க வேல்யூ அவளுக்கு தெரியல மாமா. அதான் பேங்க்ல வேலை பாக்குற ஒரு மாப்பிள்ள கிடைச்ச உடனே உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. அவளுக்காக குடிச்சு நீங்க உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். உங்களுக்காக நான் என்னோட உயிரையே கொடுப்பேன் மாமா. அப்படியா? உயிரை குடிப்பியா? நிச்சயமா மாமா. உன்னோட உயிரெல்லாம் எனக்கு வேணாம். என்ன கட்டி பிடிச்சு உதட்டுல முத்தம் கொடு. அவ்வளவுதானே மாமா, எனக்கு ஓகே. இவ்வளவுதான் நீ. இதுவே இந்த இடத்துல ஐஸ் இருந்தா பலாருன்னு என்ன அடிச்சுட்டு தள்ளி விட்டு போயிருப்பா. இதான் அவளுக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம். என்னமோ சொன்னியே, சோசியல் ட்ரிங்க். இது என் ஐஸ் மட்டும் பார்த்திருக்கணும். இந்த பாட்டில் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சு இனிமேல் குடிக்காதீங்கன்னு அழுதுருப்பா. அதான் ஐஸ். எனக்கு ஈக்குவலா உங்ககிட்ட பணம் இருக்கலாம், ஆனா கேரக்டர் அது ஐஸ்வர்யா கிட்ட மட்டும்தான் இருக்கு.
கடவுள் எல்லா இடத்துல இருந்தாலும் நாம ஏன் கோயிலுக்கு போறோம்? அந்த மாதிரி தான் ஐசும். எத்தனை பொண்ணுங்க இருந்தாலும் என்னோட மனசு அவளையே தான் சுத்தி சுத்தி வரும். நீ எல்லாம் ஐஸ் பக்கத்துல கூட நிக்க முடியாது. மகா, ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டு எதுவுமே பேசாம இருக்க. அக்கா, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தானே? இல்ல, நம்ம அம்மா அப்பா ஆசைப்படுறாங்கன்னு ஒன்னும் நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. அக்கா பேசுக்கா, உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் தானே? இல்ல உன் மனசுல வேற ஏதாவது? மகா, ஏன் இப்படி கேக்குற? இல்லக்கா, கல்யாண பேச்ச எடுத்ததுல இருந்தே நானும் பாத்துட்டே தான் இருக்கேன். உன் முகமே சரியில்லை, சந்தோஷமாவே நீ இல்லக்கா. எந்த விஷயத்திலயுமே ஒட்டாமலே இருக்க. இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுதுக்கா. சொல்லுக்கா, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்ல? தயங்காதக்கா, எதுவா இருந்தாலும் சொல்லு. என்ன சார் வேண்டுதல்? எங்க பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு. ஓ, அதான் முத பத்திரிக்கைய சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணிட்டு ஓ, சரி, சரி. பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆ. நீங்க நினைக்கிற மாதிரி கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நன்றிமா. அக்கா, நான் இவ்ளோ தூரம் கேக்குறேன், நீ எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்க. மகா, ஏன் இப்படி எல்லாம் கேக்குற? இல்லக்கா, நமக்கு இப்படிதான் ஒரு மாப்பிள்ளை வேணும்னு ஒரு ஐடியா இருக்கும்ல, அந்த மாதிரி உனக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கான்னு கேக்குறேன். எனக்கு எந்த ஆசையும் இல்ல. அப்பா அம்மாவோட விருப்பம் தான் நம்ம குடும்பத்துக்காக அத்தனையையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சுக்கிட்டாங்க. யாருக்கு யாருன்னு கடவுள் எழுதி வச்சது தானே நடக்கும். என்ன மறந்துருங்க. அப்படிலாம் உங்களை ஈஸியா மறக்க முடியாதுங்க. அப்படி நான் மறந்தேன்னா அது நான் செத்த நாளா தாங்க இருக்கு. ஏன்னா நான் உங்களை சுமந்தது இங்க இல்லைங்க, இங்க. விஜய் விஷம் குடிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ ஐசக்கா தூக்கு போட போயிட்டாங்க. அக்கா விஜய மறந்த மாதிரி நடிக்கிறாங்களே தவிர உள்ளுக்குள்ள விஜய நினைச்சு தவிக்கிறாங்க. அக்கா இப்ப வந்து சொல்லு. இத முன்னாடியே என்கிட்ட சொல்லி இருந்தா நான் ஏதாவது செஞ்சிருப்பேன்ல. இப்படி சொதப்பி வச்சிருக்கீங்களே ரெண்டு பேரும் சேர்ந்து. சரி, ஓகே, அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். ஆனா எக்காரணத்து கொண்டும் வீட்ல இருக்க யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. முக்கியமா எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அக்காக்கு தெரியவே கூடாது. சரிக்கா. உயிரோடு இருந்து இந்த வழியை அனுபவிக்கிறதுக்கு பேசாம செத்துடலாம்னு தோணுது. என்ன மாதிரி வலியத்தான் நீயும் அனுபவிக்க போறேன்னு எனக்கு தெரியும். ஐசு, பேச ஐசு,
என்ன லவ் பண்றேன்னு சொல்ல ஐசு. நீயும் நானும் லவ் பண்ற விஷயம் இந்த அம்மா அப்பா தங்கச்சிக்கெல்லாம் தெரிஞ்சதும் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நம்ம காதலை ஏத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு நினைச்சு நம்ம வாழ்க்கைய அழிச்சிடாத. ஐசு, யாருமா போன்ல? ராங் நம்பர்ப்பா. ராங் நம்பரா? இப்பெல்லாம் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி ராங் கால் வருது. பேசாம லேண்ட்லைனை கட் பண்ணிடலாமா? என்னது லேண்ட்லைனா கட் பண்றியா? ஜோதி, அது நம்ம பிசினஸ் நம்பர். அந்த நம்பர்ல தானே ஆர்டர்லாம் கொடுக்குறாங்க. ஏங்க, அந்த நம்பர் இருந்தாதான் ஆர்டர் வருமா என்ன? இப்பதான் எல்லார்கிட்டயும் செல்போன் இருக்குல்ல. ஏ நம்பருக்கோ இல்ல மகா நம்பருக்கோ போன் பண்ணி ஆர்டர் தர போறாங்க. சரி சரி, அப்ப கட் பண்ணி. ஏய் நெல்லு, ஏதோ நேத்து நான் நடந்துகிட்டு இருந்ததை கிண்டல் பண்ண, என்ன இன்னைக்கு நீ நடந்துகிட்டு இருக்கியா? சொல்லு, யாரு இத பண்ணது? சொல்லுன்னு சொல்றேன்ல. என் அக்கா ஐஸ்வர்யா. உன் அக்காவா? நினைச்சேன். நான் சொன்னது இப்ப கரெக்ட் ஆயிடுச்சா? என்னமோ நாங்க அப்படிப்பட்டவங்க இல்லைன்னு புதியா குதிச்ச. இப்ப என்னாச்சு? ஐசு, ஏங்க என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நான் உன்னை டார்ச்சர் பண்றேனா? நீதான் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. தினம் தினம் உன்னை நினைச்சு நான் செத்துக்கிட்டு இருக்கேன். விஜய், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். எனக்கு எங்க வீட்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாண பத்திரிக்கை வரைக்கும் அடிச்சிட்டாங்க. இந்த நேரத்துல நீங்க இப்படி எனக்கு அடிக்கடி கால் பண்றது பிரச்சனையில தான் முடியும். விஜய், இனி நீங்களும் நானும் ஒன்னு சேரவே முடியாது விஜய். ஐசு ஐசு, அப்படிலாம் சொல்லாத ஐசு. என்னால தாங்கிக்க முடியல ஐசு. உனக்கு மாப்பிள்ளை பார்த்தது, பத்திரிக்கை அடிச்சதெல்லாம், இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல ஐசு. நீ மனசு வச்சினா நம்ம 2 பேரும் கண்டிப்பா ஒண்ணு சேரலாம். உன் அப்பா அம்மா கிட்ட நீ லவ் பண்ற விஷயத்த சொல்ல முடியலையா? நான் சொல்றேன். விஜய், இல்ல இல்ல, இந்த விஷயம் எங்க அம்மா அப்பாக்கு தெரிஞ்சா அவங்களால தாங்கிக்கவே முடியாது. வீட்டுல நீ யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். பேசாம நம்ம 2 பேரும் வெளியே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? கல்யாணம் நம்ம 2 பேருக்கு முடிஞ்சதுன்னா எல்லாம் சரியாயிரும். விஜய், என்ன பேசுறீங்க நீங்க? கல்யாண பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணா அந்த குடும்பம் எவ்வளவு அவமானப்படும் தெரியுமா? என் குடும்பத்துக்கு நான் அந்த அவமானத்தை தேடி தர மாட்டேன். என்ன ஐசு, நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு எந்த வழி சொன்னாலுமே நீ எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிற. விஜய், நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தா நாம இனி சேர முடியாதுங்கிறது உங்களுக்கே புரியும். ஐசு, நான் சொல்றது உனக்கு தான் புரியல. இங்க பாரு ஐசு, நீ உன் புத்தில இருந்து யோசிக்காம உன் மனசுல இருந்து யோசி. அப்பதான் என்னோட வலி என்னன்னு உனக்கு தெரியும். ஐசு, நீ என்னோட உயிருக்குள்ள ஆழமா கலந்துட்ட. என்னோட உயிர்ல இருந்து உன்னை பிரிச்சு எடுக்கவே முடியல. என்னால சொல்ல முடியாது விக்ரம். சொல்ல முடியாதா? ஏன்? சொன்னா எங்க அம்மா அவங்க உயிரை விட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கு. ஐயோ, ஏய் எனக்கு புரியல. உங்க அம்மா உயிரை விட்டுருவாங்களா? எதுக்கு? அக்கா ஸ்வேதாவோட அண்ணன் விஜயதாம்மா லவ் பண்றா. அதனாலதாம்மா அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல. முட்டாள், நீ கண்ட கனவுக்காக உன் அம்மா அப்பா கிட்ட உண்மையை சொல்லாம வந்துட்டியா?
இப்போ உன்னால சொல்ல முடியுமா முடியாதா? நீ அத கனவுன்னு சொல்ற, ஆனா எனக்கு அது நிஜத்துல நடந்த மாதிரியே இருந்துச்சு. என் அம்மா தூக்கு போட்டு சாக போறத நான் கனவுல பார்த்தப்போ இருந்த வலி இன்னமும் எனக்கு போகல. என்னால அவங்க கிட்ட அதை பத்தி சொல்லவே முடியாது. சரி, உன் அப்பா அம்மா கிட்ட உங்க அக்கா காதலை பத்தி சொல்ல வேண்டாம்னு சொல்ற. வேற என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. எனக்கு தெரியல, ஆனா இந்த விஷயம் மட்டும் வேணாம். சீமகா, நம்ம பொறுமையா யோசிக்கிற இடத்துல இப்ப இல்ல. நம்ம லேட் பண்ற நிமிஷத்துல ஒவ்வொரு நிமிஷமும் உன் அக்கா வாழ்க்கைக்கும் என் தம்பி வாழ்க்கைக்கும் தான் ப்ராப்ளமே. எனக்கு அது தெரியாம இல்ல விக்ரம். சரி, என் அப்பா அம்மா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துற விஷயத்தை தவிர வேற ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க, நான் செய்றேன். பேசாம அந்த அசோக் கிட்ட பேசி பார்க்கலாமா? நீ என்ன சொல்ற? ஆமா, அசோக் நல்லவன் தானே? நல்லவர்தான், உன்னை விட நல்லவர்தான். அப்போ உன் நல்லவனை வர சொல்லி உன் அக்காவும் என் தம்பியும் லவ் பண்ற விஷயத்த சொல்லிரு. அவன் நல்லவன்னா நம்ம சொல்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை அவனே நிப்பாட்டிடுவான். என்ன சொல்ற? ஹலோ, என்ன யோசிக்கிற? இல்ல, ஐடியாலாம் நல்லதா இருக்கு. பின்ன என்ன, பேசு. இருந்தாலும் அவர்கிட்ட பேச எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஓகே ஃபைன், நீ பேச வேண்டாம். குடு நம்பரை, நான் பேசுறேன். இல்ல இல்ல வேண்டாம், ஆல்ரெடி உனக்கும் அவருக்கும் ஆக மாட்டேங்குது. இதுல வேற நீ கால் பண்ணி பேசினா அவ்வளவுதான் போல. ஐயோ, அப்ப நீயும் பேச மாட்ட, என்னையும் பேச விட மாட்ட. இப்ப என்னதான் பண்றது? இரு இரு, நானே பேசி பாக்குறேன். சரி, இப்பவே பேசி அவனை கூப்பிடுங்க. இப்பவா? ஆமா, இப்பதான். ரைட் நவ் கால் பண்ணு ப்ளீஸ். சரி, யா, மேக் இட் ஃபாஸ்ட். ஏங்க, அக்கா எங்க போயிருப்பாங்க? என்கிட்ட கேளு. நான் தான் கிளம்புறப்பவே போன் பண்ணிட்டு போகலாம்னு சொன்னேன், நீ கேட்டியா? இப்ப பாரு, வந்ததெல்லாம் வேஸ்டா போச்சு. ஏன் அதுக்குள்ள அவசரப்படுறீங்க? அக்கா எங்கேயாவது பக்கத்துல தான் போயிருப்பாங்க. அக்காக்கு போன் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேளுங்க. சரி, போன் எடு. தம்பி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சரி, வெயிட் பண்றேங்க. தோ போன் வருது. போன் அடிக்குது பாரு. ஹலோ, சொல்லுங்க. ஈஸ்வரி, நானும் ஜோதியும் பத்திரிக்கை வைக்க உங்க வீட்டுக்கு வந்தோம். வீடு பூட்டி இருக்கு. ஆமா, எங்க இருக்கீங்க? நீங்க வர்றது தெரியாது. தெரிஞ்சிருந்தா வீட்லயே இருந்திருப்போம். இப்ப நாங்க சம்மந்தி வீட்டுக்கு வந்திருக்கோம். சரி, அப்ப நாங்க இன்னொரு நாள் வரோம். ஐயோ, வந்துட்டு எதுக்கு திரும்ப போறீங்க? அப்படியே கிளம்பி சம்மந்தி வீட்டுக்கு வந்துருங்க. நீங்க வந்தீங்கன்னா அவங்களுக்கும் எங்களுக்கும் பத்திரிக்கை வச்சிருங்க. அப்படியா? இல்ல, அது வந்து ஏங்க யோசிக்கிறீங்க? எதுக்கு எங்க வீடு சம்மந்தி வீடுன்னு 2 தடவை அலையறீங்க? எல்லாரும் இங்கதானே இருக்கோம், நீங்க வாங்க. சரி சரி, வாங்க, இங்கே வெயிட் பண்றோம். சரி. ஆமா, அக்கா எங்க போயிருக்காங்க? இப்ப எல்லாரும் அவங்க சம்மந்தி வீட்டுல இருக்காங்களாம். இங்க வாங்க, இங்கேயும் பத்திரிக்கை வச்சுட்டு போயிடலாம்னு உங்க அக்கா சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல, முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல, அதான் வர்றேன்னு சொல்லிட்டேன். ஜோதி, கோவப்படாதமா. இது கல்யாண விஷயம். அவங்களுக்கு பத்திரிக்கை வைக்கலைன்னா சங்கடமாயிடாதா? உங்க அக்கா கூப்பிட்டதுக்காவது போய்த்தானே ஆகணும். இங்க பாருங்க, நான் மறுபடியும் சொல்ல முடியாது. நான் அங்க வர மாட்டேன், அவ்வளவுதான். இப்படி சொன்னா எப்படி ஜோதி? அது ஈஸ்வரிக்கு சம்பந்தி வீடு, சரவணனுக்கு மாமியார் வீடு. அதையும் நாம கொஞ்சம் யோசிக்கணும்ல. இப்ப அம்மாவுக்கு பத்திரிக்கை வைக்கலைன்னா ஸ்வேதா எப்படி கல்யாணத்துக்கு வர முடியும்? நீயே சொல்லு. எதையாவது சொல்லி நீங்க என் மனசெல்லாம் மாத்த பாக்காதீங்க. ஏன் அன்னைக்கு அவங்க என்கிட்ட சண்டை போடுறப்ப நான் அவங்களோட சம்மந்தியோட தங்கச்சின்னு தெரியாதா? இல்ல மாப்பிள்ளையோட சித்தின்னு தான் தெரியாதா? ஆனா இன்னைக்கு மட்டும் நான் அவங்களுக்காக இறங்கி போடுமா? நான் வர்றேன்னு சொல்லிட்டேனே ஜோதி, இப்ப போகலைன்னா எப்படிமா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இனி அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க மாட்டேன். சரி, நான் வேணும்னா ஒண்ணு செய்யறேன். உங்க கூட வரேன், ஆனா வீட்டுக்குள்ள வரமாட்டேன். ஆட்டோக்குள்ளதான் உட்காந்துருப்பேன். நீங்க வேணும்னா பத்திரிக்கை வச்சுட்டு வாங்க. வாசல் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வர்றதுக்கு என்ன? வர முடியாதுன்னா வர முடியாது. சமாதானம் ஆட்டோல ஏறுறேன். இல்ல நீங்க மட்டும் போய் பத்திரிக்கை வச்சு
அவனை காப்பாத்துறதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். காதலிச்சதுக்கு எப்படின்னா நான் ஐஸ்வர்யாவை நிச்சயம் பண்ணிருக்கேன். எனக்கு எப்படி இருக்கும்? ஐஸ்வர்யா மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா நானும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவேன். நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என் பேச்ச கேட்காம திமிரா பேசிக்கிட்டு இருக்க. ஏய், ஏன் சட்டம் மேலே கை வைக்கிறியா நீ? ஐயோ விடுங்க விடுங்க விக்ரம். கட்டாயப்படுத்தியெல்லாம் யாரும் என் வீட்டுக்கு வர வேண்டாம். அப்படி வந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். என் மக கன்சீவா இருக்கிற இந்த நேரத்துல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வேண்டாம். ஏமா ஸ்வேதா, நீ கர்ப்பமா இருக்கியாமா? ஸ்வேதா இங்க வாமா. ரொம்ப சந்தோஷமா. நல்லா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரவணா, வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் சித்தப்பா. நம்ம குடும்பத்தோட அடுத்த தலைமுறை வாரிச நீ தான் முதல்ல பெத்து கொடுக்க போறம்மா. அது உங்க குடும்பத்து வாரிசு இல்ல, எங்க குடும்பத்து வாரிசு. ஸ்வேதா, ஐஸ்வர்யா கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாலேயே வந்துடணும், சரியா? கண்டிப்பா மாமா. சகல என்னங்க வாங்க. போங்கப்பா. இந்த வாங்கிக்கோங்க. மாமா ஒரு நிமிஷம். ஸ்வேதா, ஏமா பத்திரிக்கை வாங்க வேண்டாம்னு சொல்ற? இல்ல மாமா, ஐஸ்வர்யாக்கு கல்யாணம் பண்றீங்க, நீங்க மட்டும் தனியா வைக்க கூடாது. அத்தையும் நீங்களும் ஒன்னாதான் வைக்கணும். எனக்கும் ஆசைதாம்மா. ஆனா உன் அத்தை தான் இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு பிடிவாதமா இருக்காளே. அப்படியே அவ வந்தாலும் சங்கடம் தானே. ஒரு சங்கடமும் இல்ல, நான் அத்தை கிட்ட பேசி வீட்டுக்கு கூப்பிடுறேன், நீங்க வாங்க. ஸ்வேதா, அம்மா நீங்க பேசாம இருங்க. அத்தை வீட்டுக்குள்ள வந்து பத்திரிக்கை வச்சாதான் எனக்கு சந்தோஷம். ஏங்க நீங்களும் வாங்க. சரி வாங்க மாமா. வாங்க. அத்தை வாங்க அத்தை. அத்தை வாங்க. மாமா வாங்க. ஓ, ஏன் ஜோதி இவ்ளோ தூரம் வந்துட்டு வெளியவே நின்னுட்ட? சொந்த பந்தம் கூட சண்டை வருது சகஜம். அதுக்காக விசேஷத்துக்கு கூப்பிட கூட தயங்கலாமா? சரி, சம்மந்திக்கு வணக்கம் சொல்லு. ஏங்க வந்தவங்களுக்கு டீ காஃபி வேணுமான்னு கேளுங்க. எங்களுக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல. ஜோதி தட்டு எடு. வாங்கிக்கங்க. அக்கா, இது உன் பொண்ணு கல்யாணம், நீதான் முன்ன நின்னு நடத்தி கொடுக்கணும். ஏய், இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா? இந்தாங்க, சகல வாங்கிக்கங்க. வாங்க, வாங்கிக்கோங்க. ஆ, 2 பேரும் கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடணும். என்ன சித்தி நீங்க, இது நம்ம குடும்ப கல்யாணம், தூள் கலப்பிலாம் விடுங்க. சரிங்க சகல, சம்மந்திக்கும் பத்திரிக்கை வைங்க. எடு. கொடுங்க. ஜோதி நீயே கொண்டு போய் கொடு. இந்தாங்க கொடுங்க. கொடுமா. ஜோதி குடு.
மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். வந்துருங்க. ஏங்க எங்க ஏறுற? நீ ஓ வண்டியிலே வந்துரு. ஏன் உன் டப்பா வண்டி 2 பேரை கூட இழுக்காதா என்ன? இல்ல 2 பேரும் ஒரே இடத்துக்கு தானே போறோம், ஒரே கார்ல போனா என்ன? இத பாரு, என் தம்பியோட ப்ராப்ளத்தினால மட்டும்தான் உன் கூட சுத்திக்கிட்டு இருக்கேன். மத்தபடி எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல. அதோட நீ ஒரு பொண்ணு, என் கார்ல உன்னெல்லாம் ஏத்த முடியாது. ஓஹோ, நான் மட்டும் ஆசைப்பட்ட உன் கார்ல வரேன், என் அக்காக்காக தான் வரேன். மத்தபடி எனக்கும் ஒன்னும் பிடிக்காதுதான். பிடிக்காதுல? அப்புறம் எதுக்கு என் கார்ல ஏற வர்ற? உன் வண்டியில வா. முடியாது. ஏன்? ஏன் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அதானே, உன்ன மாதிரி தானே உன் வண்டி இருக்கும். ஒரு ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு பாடா படுத்துறியே நீ. ஏய், என் லக்ஷ்மிய ஓட்ட வண்டி அப்படி இப்படின்னா வாய ஓடிச்சிருவேன் சொல்லிட்டேன். இந்த மனுஷங்களுக்குலாம் உடம்பு சரியில்லாம போகும்ல, அதே மாதிரி என் லக்ஷ்மிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இப்போ இதுதான் நடந்துச்சு. அசோக் என் அப்பா அம்மா கிட்ட உண்மையை சொல்லிருவாரோன்னு நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? நல்ல வேலை நான் அவரை சமாளிச்சேன். இல்லனா என் அப்பா அம்மா அவமானத்திலேயே உயிரை விட்டுருப்பாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடந்திருக்காது. இன்ஃபேக்ட் அவன் உண்மையை சொல்லியிருந்தானா இந்த ப்ராப்ளம் நேத்தே முடிஞ்சிருக்கும். நீதான் கிடைச்ச சான்ஸ மிஸ் பண்ணிட்ட. லூசு மாதிரி பேசாத சரியா? யார் லூசு? நீதான் லூசு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா மொத்தமா போய் சேர்ந்துருப்போம் 2 பேரும். நீ ஸ்லோவாவே போப்பா. என்ன சார் இவ்வளவு மெதுவா போறீங்க? இப்படியே போனா நம்ம ஆபீஸ்க்கு மதியானம் தான் போய் சேருவோம் போல இருக்க. சீக்கிரம் போங்க சார். சரி போறேன். சூப்பர் சார், இப்படிதான் ஓட்டணும். கார் எங்கேயும் பார்த்தமா இருக்கே. பாசு பாசு கார்ல பொண்ணா? சார் 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 சார், நம்ப முடியாத ஒரு அதிசயம் நடந்திருக்கு சார். அதிசயமா? ஆமா சார். என்ன அதிசயம்? விவேகானந்தர் நித்யானந்தாவா மாறிட்டாரு சார். யோ பெருமாளே, என்னையா சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா? சார் விக்ரம் சார் ஒரு பொண்ண அவர் கார்ல கூட்டு போயிட்டு இருக்கார் சார். விக்ரமா? என்ன மன்மத லீலை பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணிட்டு அவர் அதை பண்றாரு சார். சரி, விக்ரம் காரன் எங்க பார்த்த? நமக்கு பின்னாடி தான் சார் வருது. பின்னாடியா? சரவண காராச்சு. ஆஹா, பையன் கார்ல இருக்கிறத பார்த்தா சிக்கலாயிருமே. சார் வேகமா போறாரு, அவரை விடாதீங்க, பிடிக்கலாம் வாங்க. உன் அண்ணன் பின்னாடி வந்துகிட்டு இருக்கான் பாரு. இப்ப 2 பேரையும் பார்த்தான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அதனால நீங்க ஐஸ்வர்யாவை விட்டு கொடுத்துருங்க. அது சொல்லதான் உங்களை கூப்பிட்ட மகா. டேய், அறிவே இல்லையாடா உனக்கு? கற்பனையில வாழ்ந்துட்டு அது இதுன்னு அன்னைக்கு சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. ஐஸ்வர்யா விஷயத்துல எனக்கு அறிவு இல்லதான். என்னைக்கும் நான் இதே தான் சொல்லுவேன். ஐஸ்வர்யா எனக்கு தான். கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? அசோக், என்ன பேசுறீங்க அசோக்?
இப்ப கூட என்னால உங்ககிட்ட சொல்லாம இந்த கல்யாணத்தை நடத்தி காட்ட முடியும். ஆனா நான் ஏன் இதை பண்ணலனா, அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு போய் உண்மையை சொல்றேன்னு சொன்னப்போ அப்போ நீங்க ரொம்ப கவலைப்பட்டீங்க, என்கிட்ட கெஞ்சினீங்க. அதுக்காக தான் இப்ப நான் உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். குறிச்ச தேதியில எனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். இல்ல நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன், அப்படி இப்படி நீ ஏதாச்சும் பிரச்சனை பண்ணீங்க, நான் சொன்னது நடக்கும். உங்க அம்மா அப்பா சாவுக்கு நீங்களே காரணமாடுவீங்க. என்னடா மிரட்டுறியா? என்ன உயிரோட இருந்தா தானே சொல்லிக்கிட்டே இருக்க, கேட்க மாட்டேன். விக்ரம் வேண்டாம், சொல்றத கேளுங்க. ஒரு சிக்கல் ஆயிடுச்சு. சிக்கலா? என்ன சிக்கலு? உனக்கா? எனக்கு இல்ல, உனக்கு. என்ன சொல்ற ப்ரோ? டேய் லூசாரா நீ, எதுக்கு இப்படி பண்ண? உனக்கு கொஞ்சம் கூட மூளையா இல்லையா? இல்ல கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. டேய் எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டியாடா நீ. ஆமா, உன்னை யாரும் இந்த வேலையை பார்க்க சொன்னது? உனக்கு சம்பந்தம் இல்லாத வேலையை ஏன்டா பாக்குற? உனக்கு லவ்னா என்னன்னே தெரியாது. இந்த லட்சணத்துல நீ நாட்டாம வேலையெல்லாம் பார்க்க போறியா? நீ என்ன பெரிய புத்திசாலியா? இந்த அசோக் மிரட்டுறதுக்குலாம் எனக்கு தெரியாதா? நான் நினைச்சிருந்தேன்னா அவனை அடிச்சு ஓட விட்டுருப்பேன். ஆனா அது ஐசு குடும்பத்தை பாதிச்சிரும். அவங்க அப்பா அம்மால உயிரே விட்டுருவாங்க. ஐசு நொந்தே போயிருவா. அதனாலதான் நான் பொறுமையா இருந்தேன். ஆனா நீ நடுவுல புந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டியே. ஐயோ, இனி அசோக் என்ன பண்ண போறானே தெரியலையே. டேய் இப்படி பண்ணிட்டு வந்துட்டியடா. அந்த குடும்பத்துக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா, சும்மா விட மாட்டேன். டேய் உன் நல்லதுக்கு தான் செஞ்சேன். கிழிச்ச. முதல்ல நல்லதுன்னு என்னன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரிஞ்சது பூரா பிசினஸ் 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 பிசினஸ். உனக்கு தான் பொண்ணுங்கன்னா சுத்தமாவே பிடிக்காது. இந்த பாசம் அன்பு காதெல்லாம் உனக்கு சுட்டு போட்டா கூட வராது. நீ ஒரு மிஷின் தானே. நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, இந்த மாதிரி நீ ஒரு மிஷின் தானே. நீ எனக்கு நல்லது சரியா? இந்த மாதிரி நீ ஏதாவது பண்ணி தொலைப்பந்தா உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்றது இல்ல. பெரிய இவன் மாதிரி எனக்கே தெரியாம ஐசு என்கிட்ட சேர்த்து வைக்க பாக்குறியா? ஐயோ, இப்ப நான் என்னதான் பண்றது? சும்மா இருந்த அசோக்க சொல்லி விட்டு வந்துட்ட. இப்ப அவன் என்ன பண்ணுவானே தெரியலையே. ஐசுக்கு தெரிஞ்சா பயந்துருவாளே. அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி பிரச்சனைய நானே ஸ்மூத்தா முடிச்சிருப்பேன். ஆனா நீ அவசரப்பட்டுட்ட. இனி வாழ்க்கையில நான் ஐசு கூட சேர முடியாத மாதிரி பண்ணிட்டியே. அன்னைக்கே நான் விஷம் குடிச்சு செத்து தொலைஞ்சிருப்பேன். கொலைக்க வச்சு இப்ப அணுவணுவே நான் சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா, இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப எதுக்கு ஐசுவ கோயில் கூட்டிட்டு வர சொல்ற? உன்னை இந்த அங்க வர சொல்றேன். நானுமா? எதுக்கு சொல்றேன்? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். எங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ண வச்சு பஞ்சாயத்து பண்ண போறியா? ப்ரோ, பிரச்சனை எனக்கும் அவளுக்கும் இல்ல. எங்க லவ் மேட்டர் தெரிஞ்சா அவங்க பேரண்ட்ஸ் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாங்களோன்னு அவ பயப்படுறா. அதுதான் இப்ப பிரச்சனை. இது வரைக்கும் நீ பண்ணது எதுவுமே பத்தாதா? கடைசியா என்னோட லவ்வ ஊத்தி மூடணும்னு பிளான் பண்ணிட்டேன். இப்ப எதுக்கு எங்களை கோயிலுக்கு வர சொல்ற? உனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. எது கல்யாணமா? ஆமா, கல்யாணம் நடக்கலன்னு தானே நீ விஷம் குடிச்ச. அத நாளைக்கு நான் நடத்தி காட்டுறேன். நீ என்ன முட்டாளா ப்ரோ? இத்தனை நாள கல்யாணம் பண்ண தெரியாம அதுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு ஆள் தேடிட்டு தான் நாங்க. கடைசி வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு நீ புரிஞ்சுக்க மாட்டியா? இங்க பாரு, நீ தேவையில்லாம அந்த அசோக தூண்டி விட்டு எல்லாத்தையும் கெடுத்ததுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி நீ ஸ்ட்ரைட்டா கல்யாணத்துக்கு போயிட்டீனா? ப்ரோ சொன்னா கேளு. ஐசி என்னோட பைக்ல கூட ஏற மாட்டான். இதுல எப்படி ப்ரோ தாலி கட்டலாம் ஒத்துக்குவா? எந்த காலத்திலுமே அவ அப்பா அம்மா விட்டுட்டு அவ கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டா. டேய், அவ சம்மதத்தை யாரு கேட்டா? புரியல. நாளைக்கு மகா ஐஸ்வர்யாவை கோயிலுக்கு கூட்டிட்டு வருவா. நீ டக்குன்னு அவ கழுத்துல தாலி கட்டிரு. எது
ஃபோர்ஸ் பண்ணியா? ப்ரோ நீ எல்லாம் மனுஷன் தானா? உன்னோட முட்டாள்தனத்துக்குள்ள ஒரு அளவே இல்லையா? ப்ரோ ஐசு பாவம் ப்ரோ. அவ என்ன பத்தி என்ன நினைப்பா? இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவளோட பர்மிஷன் இல்லாம எங்க கல்யாணம் நடக்கவே நடக்காது. டேய், பெர்மிஷன் கேக்குறதுக்குலாம் இங்க டைம் இல்ல, புரியுதா? கொஞ்சம் விட்டு அந்த அசோக்கே அந்த ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான். அதுக்கு முன்னாடி என்ன நடந்தாலும் உன் கல்யாணம் நடந்தே ஆகணும். நாளைக்கு நீ ஐஷு கழுத்துல தாலி கட்டுற. எப்பா சாமி, என்ன ஆள விட்டுரு. உன் அதிரடி ஆக்ஷன்லாம் உன் பிசினஸோட வச்சுக்க. என்னோட வாழ்க்கையில தேவையில்லாம பில்டர்ஸர் வச்சு நசுக்கி விட்டுறாத. நீ உன்னோட வேலையை பாரு, என்னோட லவ் நான் பாத்துக்கிறேன். நீ பாத்து கிழிச்சத நானும் பாத்துக்கிட்டானே இருந்தேன். பிரச்சனைய பேஸ் பண்ண தெரியாம விஷம் குடிச்சவன் தானடா நீ. பெருசா பேச வந்துட்ட. இத பாரு விஜய், இப்படியே இத விட்டேன்னு வச்சுக்கோ, அசோக்கும் ஐஸ்வர்யாக்கும் கல்யாணம் நடக்கிறது ஷுவர். அப்புறம் மறுபடியும் நீ சூசைட் அட்டன் பண்றதெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. நாளைக்கு நீ ஐஷு கழுத்துல தாலி கட்ட ரெடியா இரு. டைம் ஆச்சு, ஆளவே காணும். இந்தாங்கண்ணா. தேங்க்ஸ். மகா, எனக்கு என்னமோ இவரை மீட் பண்றது சரியா வரும்னு தோணல. அக்கா என்னதான் சொல்றாருன்னு பாப்போமே. பேசி பார்க்காமலே எதுக்கு நெகட்டிவா யோசிக்கணும்? அக்கா நீ அமைதியா இருக்கா, நான் பாத்துக்கிறேன். வா வா வா. வா. ஏதோ ஜெயிலுக்கு போற மாதிரி அவ்வளவு தயங்குறீங்க. அக்கா நீ போயிட்டு வா, பாத்துக்கலாம். விக்ரம், வந்ததுல இருந்து இங்க நடக்கிறது எல்லாமே மர்மமா இருக்கு. ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. ஹே, எனக்கு தெரியாம எதனா பிளான் பண்ணிட்டு இருக்கியா நீ? தனியா வரேன்னு சொல்லிட்டு விஜய கூட்டிட்டு வந்திருக்க. உனக்கு கடவுள் நம்பிக்கையும் கிடையாது. ஆனா நீ என் அக்காவையும் விஜயையும் சாமி கும்பிடுறதுக்கு தனியா வர அனுப்பி வச்சிருக்க. ஐசு, ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற? உன் கூட இப்படி மனசு விட்டு பேசி இப்படியே நடந்து வரணும்னு எத்தனை நாள் நினைச்சிருக்கேன் தெரியுமா? எனக்கு தெரியும் நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறன்னு. என்னோட வாழ்க்கையில நிறைய பொண்ணுங்க மேல ஈர்ப்பு இருந்திருக்கு. அது எல்லாமே ஒரு ஜஸ்ட் இன்ஃபாக்சுவேஷன் தான். இப்ப இல்லாம என் வாழ்க்கையே இல்லைன்னு யாரை பார்த்து நான் நினைச்சதில்லை. ஒரு நாளோட எல்லா நேரமும் ஒரு பொண்ணு நினைப்பாவே இருக்கேன்னா அது நீ மட்டும்தான் ஐசு. நீ எனக்கு கிடைக்க மாட்டேங்கிற அவநம்பிக்கையில நான் உன் மேல கோபமா நடந்துகிட்டேன். அதெல்லாம் தப்புன்னு இப்பதான் நான் உணர்றேன். இனிமேல் உங்ககிட்ட நான் அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன். அம்மா, விஜய் எதுக்கு வேட்டி சட்டை போட்டுட்டு வந்திருக்காரு? எதுனா பேசு. இப்படி அமைதியா நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்?
கடவுளே, எல்லா பிரச்சனையும் சீக்கிரம் முடியணும். என் அப்பா அம்மா சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடக்கணும். ஐசு அக்கா வாடி. நீ உள்ள போ. விஜய் என்னடா? என்னாச்சு? ஏன் ப்ரோ இப்படி எல்லாம் பண்ற? என்னால தானே உன் லவ் கெட்டு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அத நானே சரி பண்றேன், நீ தள்ளு. இரு ப்ரோ, அதுக்காக என்னோட லவ் மேட்டர் அப்பா அம்மா சொன்னா எல்லாம் சரியாயிருமா? ஏன் சரியாகாது? நீ அவளுக்காக சாக துணிஞ்சிட்ட, உனக்காக அப்பா அம்மா பொண்ணு கேட்க மாட்டாங்களா? பொண்ணெல்லாம் கேட்க மாட்டாங்க ப்ரோ, நாக்கப்படுங்கிற மாதிரி ஏதாவது கேட்டுருவாங்க. அதுதான்டா. ஏன் வா, நம்ம அம்மாக்கும் ஐஸ்வர்யா அம்மாக்கும் ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனையாச்சே, அத நீ மறந்துட்டியா? அது மட்டும் இல்லாம ஐஸ் குடும்பத்தை பத்தி யோசிச்சு பாத்தியா? அவங்க வீட்டுல கல்யாண பத்திரிக்கை எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்துல தேவையில்லாம போய் ஏதாவது பிரச்சனை பண்ணி அதனால அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது ப்ரோ? இங்க பாரு, இந்த பிசினஸ்ல முடிவெடுக்கிற மாதிரி லவ்ல முடிவெல்லாம் எடுக்க முடியாது ப்ரோ. கொஞ்சம் பொறுமையா தான் முடிவெடுக்க முடியும். டேய் இத பாரு, நீ பொறுமையா முடிவெடுக்கிறதுக்குள்ள அந்த அசோக் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான். இன்னைக்கே உன்னோட லவ் மேட்டரை ஓபன் பண்ணி அதுக்கு ஒரு முடிவு கட்ட போறேன். நீ தள்ளு. இங்க வா, ஒரு நிமிஷம் நில்லு. என்னாச்சு ப்ரோ? நீ முடிவு கட்டுறதும் என் லவ்வுக்கு சமாதி கட்டுறதும் ஒண்ணுதான். டேய் ப்ளீஸ் ப்ரோ, எனக்கு 2 நாள் டைம் கொடு, அதுக்குள்ள ஏதாவது நான் பண்ண பாக்குறேன். என்ன பண்ணுவ ப்ரோ? இப்போ ஐசி என் மேல பயங்கர கோவத்துல இருக்கா. முதல்ல நான் அவளை சமாதானப்படுத்திடுறேன், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுவோம். நிறைய ஃபீல்ட் ஒர்க் இருக்கு ப்ரோ, கொஞ்சம் டைம் கொடு ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸ். இத பாரு, only 2 days. அதுக்குள்ள நீ இந்த ப்ராஜெக்ட முடிக்கிற, இல்ல என் பிளான நான் எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன். புரியலையா? மேட்ரை நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுவேன். ஓகேவா? ஷோ பிளானு ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்னு என்னோட லவ் ஒரு கம்பெனி முதலாளி கிட்ட மாட்டிட்டு என்ன பாடுபடுதுன்னு பாத்தீங்களா? காரணம் இருக்கு. ஏன்னா நான் விஜய லவ் பண்றேன். நான் அவரை தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவரு தான் ஐஸ்வர்யாவை லவ் பண்றாரேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஐஸ்வர்யா விஜய லவ் பண்றான்னு தெரிஞ்சோ நீங்க எப்படி உறுதியா இருக்கீங்களோ அதே மாதிரிதான் நானும் விஜய் எனக்கு கிடைக்கணும்னு உறுதியா இருக்கேன். நம்மளோட ஆசை நிறைவேறணும்னா இந்த ரூட் எல்லாம் செட் ஆகாது. ஏன் ரூட்டுக்கு வாங்க, உங்களுக்கு ஐஸ்வர்யா ஈஸியா கிடைச்சிருவா. சொல்லுங்க, ஐஸ் எனக்கு கிடைக்கணும்னா என்ன வேணா பண்ணுவேன். குட், வெரி குட். நாம அவங்க ரூட்லயே போய்தான் அவங்கள ஜெயிக்கணும். எல்லாரும் முழிப்பாங்க, ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் தெளிவா கேள்வி கேட்பாரு. கல்யாணம் வரைக்கும் நீ மாப்பிள்ளையா? அப்புறம் எப்படி இவன் ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டுவான்? ஒருங்க சொல்றான்.
மணமேடையில தாலி கட்டுற நேரத்துல எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. ஏன்னா விஜயும் ஐஷும் லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் கல்யாணத்தை நிறுத்திட்டு வெளியில போயிடுறேன். எப்படி ஐடியா? ஆனா அந்த மக படு புத்திசாலி. ஒரு முக்கியமான கேள்வி கேப்பா. அதுக்கே அசோக் மணமேடை வரைக்கும் போகணும்? இப்பவே சொல்லிடலாம்ல. அதுக்கு நீங்க இப்ப சொன்ன பாதியில கல்யாணம் நின்றுச்சுன்னு எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. மானம் போயிடுச்சேன்னு வீட்டுல ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படலாம். அதே மணமேடையில நடந்தா உங்க அம்மா அப்பாவால எதுவும் செய்ய முடியாது. சரி, மணமேடை வரைக்கும் வந்துட்டோமேன்னு மனசை தேத்திக்கிட்டு விஜய் ஐஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்கன்னு சொல்லுங்க. எப்படிங்க என் ஐடியா? சூப்பர் அசோக், நீங்க சொல்றதா கரெக்ட். அசோக், செம்ம பிளான். நீங்க கல்யாணம்னு போயிட்டா என்னை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். ஐசு, நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு நான் தாலி கட்டிடுவேன். அம்மாக்கு இது கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தாலும் ஐசக்காவையும் விஜயையும் மனக்கோலத்துல பார்த்தா சமாதானம் ஆயிருவாங்க. அப்படியே செஞ்சிடலாம். ஆனா இதெல்லாம் போய் நீங்க கல்யாணம் வேணான்னு போக போறீங்கன்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் ஏமாத்தி நீங்க ஐஷு கழுத்துல தாலி கட்ட போறீங்க. கேக்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா பிளான் பண்ணபடி நம்ம மணவரையை விட்டு கிளம்பலன்னா விக்ரமும் விஜயும் என்ன விட மாட்டாங்களே. கண்டிப்பா மகாவும் டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்புறம் எப்படிங்க நான் ஐஸ் கழுத்துல தாலி கட்டுறது? அத நான் பாத்துக்கிறேன். கரெக்டா நீங்க தாலி கட்ட போற நேரத்துல ஒரு பொண்ண வர வச்சு விஜய் என்ன ஏமாத்தி கர்ப்பமாக்கிட்டு வந்துட்டாருன்னு சொல்ல வச்சு பக்க ஆதாரத்தோட விஜய் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட வச்சிருவேன். எல்லாரும் ஷாக் ஆகி விஜய மீட்றதுக்காக ஓடுவாங்க. ஐஷுக்கும் விஜய் மேல தப்பான அபிப்பிராயம் வந்துடும். அத வச்சு நீங்களும் அவ மனசுல இடம் பிடிச்சிடலாம். ஐஸ்வர்யா தான் உங்க பொண்டாட்டி. அதுக்கப்புறம் விஜய்க்கு சின்ன தண்டனை தான் கிடைக்கும். அவர் வெளியில வந்தா யாரும் பொண்ணு தர மாட்டாங்க. நானே ஈஸியா அவரை கல்யாணம் பண்ணிப்பேன். நம்ம 2 பேரோட பிளானும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடும். எப்படி? சூப்பருங்க. அப்போ இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இத சொன்னா எல்லாருமே ஏமாந்துருவாங்க. இல்ல, ஒரு ஆள் மட்டும் ஏமாற மாட்டாரு. யாரு? எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க மட்டும் என்ன யோசிக்கிறீங்க? ப்ரோ, இது சூப்பர் பிளான் ப்ரோ. அப்படியே பண்ணிடுவோம். நோ, இது ரிஸ்க் விஜய். கல்யாணம் வரைக்கும் இந்த டிராமாவை இழுத்துட்டு போறதே எனக்கு ரிஸ்க்னு தோணுது. அசோக், நீங்க இந்த கல்யாணத்துல இருந்து ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லிட்டீங்கல்ல? ஓகே, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனி நீங்க விட்டுருங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். விக்ரம் டேஞ்சரான ஆளு. ஹால பார்த்து கரெக்டா ஸ்மெல் பண்ணிடுவாரு. ஆனா பயப்படாதீங்க. நீங்க என் மேல சந்தேகப்படுற மாதிரி தெரியுது. நான் உங்களுக்கு நல்லது செய்ய நினைச்சேன். பரவாயில்ல, நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு உங்க மூஞ்ச பாவமா வச்சுக்கிட்டு சொல்லுங்க. சரி, பாய். நீங்க கிளம்புங்க. அசோக், அசோக், ஒரு நிமிஷம் இருங்க. உங்களை காப்பாத்த மகா வருவா. இப்போ எதுக்கு அவரை சந்தேகப்படுறீங்க? அவரு நமக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்காரு. அவரை போய் கிளம்புங்கன்னு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இத பாரு, நான் கரெக்டா தான் சொல்றேன். நீ தான் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அசோக், இது கல்யாண விஷயம். நீங்க சொல்ற பிளான்லாம் சரியா வராது. மணமேடையில இவன் தான் உட்காரணும். இத பாருங்க அசோக், இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கும் இந்த கல்யாணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஓகே ப்ரோ, தான் கட்டிக்க போற பொண்ணையே எனக்காக விட்டு கொடுக்கறாரு. அவரை போய் நீ சந்தேகப்படுறீங்க? டேய், நான் சொல்றத கேளு. பேசாம இரு.
உனக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு மட்டும் எல்லாம் தெரியும்ல. அசோக் தான் கல்யாணத்தையே தியாகம் பண்ணி நமக்காக ஒரு பிளான் வேற சொல்றாரு. அத வேண்டாம்னு சொன்னா எப்படி? எங்க இவங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு நீங்க ஒரு பிளான் சொல்லுங்க பாக்கலாம். ஏய், சும்மா உளறிக்கிட்டு இருக்காத. பிளான் என்ன பாக்கெட்ல வச்சிருக்கேன். ஆனா அவரு வச்சிருக்காருல, அதுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க. உங்களுக்கு மட்டும்தான் மூளை இருக்கா? ஹலோ, நான் ஒன்னும் நீங்க சொல்லி வேலையில ஜாயின் பண்ணல. எங்க பாஸ், அதான் எங்க அண்ணன் சரவண சொல்லி தான் நான் ஜாயின் பண்ணிருக்கேன். அவரு சொல்லட்டும். நான் வேணான்னாருன்னா நான் அப்படியே போயிருவேன். இப்பவே அவருக்கு போன் பண்ணி மகாவை வேலையை விட்டு அனுப்புன்னு சொல்லுங்க. நான் மறு வார்த்தை இல்லாம அப்படியே கிளம்பி போயிடுறேன். செய்ய முடியுமா உங்களால? இரு, இப்பவே போன் பண்ணி நான் உன்னை வேலையை விட்டு அனுப்ப சொல்றேன். ஓ, அப்படின்னா நீங்க எதுக்கு என் கூட கார்ல சேர்ந்து ஒன்னா வந்தீங்கன்னு அந்த கேள்விக்கும் பதில் சொல்லிருங்களேன். என்கிட்ட சொல்ல வேணாம்ப்பா. சரவண அண்ணன் வந்து கேட்பாரு, அவர்கிட்ட சொல்லிருங்க போதும். இத பாரு, நீ என்ன மடக்கிட்டேன்னு மட்டும் நினைக்காத, சரியா? போய் தொலை போ. நான் ஆபீஸ்ல எத்தனை பேருக்கு தண்டமா சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுல உன்னையும் சேர்த்துக்கிறேன், போ. நான் ஒன்னும் உங்க ஆபீஸ்ல தான் வேலை செய்வேன்னு சபதம் எடுத்துட்டு எல்லாம் வரல. இங்க வேலை செஞ்சு ஆகணுங்கிற தலையெழுத்தும் எனக்கு இல்ல. ஒரே ஒரு விஷயம் தான், உங்க தம்பி விஜய்க்கும் என் அக்கா ஐஸுக்கும் கல்யாணம் முடியணும். அது வரைக்கும் நான் இங்க வேலை செஞ்சுதான் ஆகணும். வேற வழியே இல்ல பாஸ். அடடா அடடா அடடா. இதே மாதிரி நானும் ஐஸும் எப்ப டூயட் போட போறோமோ சீக்கிரமே வரப்போகுது. எஸ். இமிடியட்டா ஐஸ் கிட்ட இப்பவே பேசணும் போல இருக்கே. போன போட்டுருவோம். இதுவே எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. நீ எப்படி இங்க? உனக்கு இங்க என்ன வேலை? ஹலோ, இப்ப எதுக்கு டோரை சாத்தினீங்க? ஏய், ஏன் ரெஸ்ட் ரூமுக்கு வந்தது இல்லாம ஆளை பாரு. கண்ணுல தெரியாம ஸ்ப்ரே பட்டுருச்சு, அத வாஷ் பண்ணலாம் தான் வந்தேன். என்ன சும்மா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? அதுக்கு ஏன் ரெஸ்ட் ரூமுக்கு தான் வருவியா? ஸ்டாஃப்க்கு நாங்க தனியா கட்டி வச்சிருக்கல, அங்க போய் தொலைய வேண்டியதானே? அது அவசரத்துக்கு வந்தேன். இப்ப என்ன இப்போ? அவ்வளவு பிரைவேட்டா இருந்தா ரெஸ்ட் ரூம் உங்க பேண்ட் பாக்கெட்ல வச்சுக்கோங்க. ஐயோ பேபி, வாழ்க்கையில நம்மளோட எல்லா பிரச்சனையும் தீர போகுது. இந்த பாரு, ஏன் ரெஸ்ட் ரூமுக்கு வந்தது இல்லாம திமிரா பேசுறியா? நீங்க பேசுறதுக்கெல்லாம் நான் வாய் மூடிட்டு சும்மா இருக்கணுமா என்ன? ஹேய், நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. இதுல இல்ல, இங்கதான். பேபி, கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறம் கூப்பிடுறேன். என்ன சத்தம் பாத்ரூம் கொள்ள? இப்ப என்ன? ஒரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணா என்ன குறைஞ்சா போயிட போற? எதுக்கு ஓவரா சீன் போடுற? என்ன ரெஸ்ட் ரூம்குள்ள ஏதோ பேச்சு குரல் மாதிரி கேக்குது. பாஸ் மட்டும் தானே உள்ள போனாரு. ஏய், இந்த ரெஸ்ட் ரூம் என்னோடது மட்டும்தான். இத வேற யாரும் யூஸ் பண்றது எனக்கு பிடிக்காது. நீங்க எல்லாம் எப்படிதான் ஆபீஸ நடத்துறீங்களோ? உங்ககிட்ட வேலை பாக்குறவங்க எல்லாம் ரொம்ப பாவம். தெரியுதுல. அப்ப ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியதானே? உங்ககிட்ட யார் சொன்னாங்க வேலை பார்க்க சொல்லி? முதல்ல கதவை திறங்க, நான் வெளியே போகணும். உனக்கு டோரை வேற திறந்து விடுறாங்க, அப்படியே ஓடி போயிரு திறந்துட்டு. மெதுவா பண்ணு. மெதுவா பண்ணா அப்படி என்ன பண்றாங்க?
நல்லா மாட்டிச்சு. எல்லாம் உன்னாலதான். ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ச்சே, இவ்ளோ வேகமா வா சாத்துவ. கன்ஃபார்ம் உள்ள ஒரு பொண்ணு இருக்கணும். பாஸ், நான் உங்களை என்னமோ நினைச்சேன். ஆனா ஆபீஸ்க்குள்ள, அதுவும் ரெஸ்ட் ரூம்குள்ள. ஒருவேளை இதெல்லாம் தான் நம்மள ஃபாலோ பண்ண சொல்லிருப்பாரோ? வாய் மட்டும் நல்லா பேசுறல்ல, ஒரு டோரை கூட ஓபன் பண்ண தெரியல. அடிச்சு இங்க வா. கண்டினியூ பண்ணுங்க. டோரை கூட ஓபன் பண்ண தெரியல, லூசு பொண்ணு. துரையா, சீக்கிரம் வெளியே போகணும்ல. இரு. என்ன முடியலையா? ஏய், வாய் மூடிட்டு பேசாம இரு. டென்ஷன் ஆக்கா. டோர் லாக் ஆயிருக்கு. எல்லாத்தையும் சீக்கிரமா கிளியர் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. என்ன பெருமாள் சார்? பெருமாள் சார், என்ன உள்ள யார் இருக்காங்க? உள்ள மேட்னி ஷோ போது எல்லாரும் இருக்காங்க. சார் நீங்க வேற, இங்க இருந்து வெளியில மசாலா வாசனை வருது. மசாலா வாசனை அவ்வளவு தூரம் வந்துருச்சா? ஆமா சார். உள்ள பெரிய பாஸ் இருக்கு. என்ன சத்தத்தையே காணோம்? என்ன சத்தத்தையே காணுமா? டேய், இவங்கள எப்ப வந்தாங்க? இவங்களும் நம்ம ஆபீஸ் தானே. தேங்க்யூ. போட்டேன். பாஸ், கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். போச்சு போச்சு, ஒன்னாலதான். போச்சு போச்சு போச்சு, உன்னால என் மானமே போச்சுடி. என் கேரக்டர் மொத்த டேமேஜ். மொத்த ஆபீஸ் அங்க வெளியில நின்னுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் நம்ம ரெண்டு பேரையும் பார்த்தாங்க. ஐயோ, இவ்வளவு நாள் நான் காப்பாத்தி வச்சிருந்த என் இமேஜ் எல்லாம் இப்போ உன்னால மொத்தமா போகுது தெரியுமா? மரியாதை. இமேஜ் பத்தி தான் கவலைப்படுறல, ஒரு பொண்ணு பத்தி கவலையே பட மாட்டல. இப்ப உட்கார்ந்து கவலைப்படுறதுக்குலாம் நேரம் இல்ல, புரியுதா உனக்கு? எப்படியாவது இங்க இருந்து போய் தான் ஆகணும். என்ன பண்றதுன்னு தெரியலையே கடவுளே. ஒரு நிமிஷம் தள்ளு தள்ளு. சூப்பர். வெளியில நின்னுட்டு எஸ்கேப் ஆக போறியா? யாரு? நானா? நீதான் இது வழியா போகணும். அந்த ஜன்னல் வழியாவா? ஆமா. நான் எப்படி போக முடியும்? அப்புறம் நானா? யோ, நான் ஒரு பொண்ணியா? நான் எப்படி ஜன்னல் வழியா குதிக்க முடியும்? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? பொண்ணா அப்படி பண்ணுவா? உன்னெல்லாம் பொண்ணாலாம் மதிக்க முடியாது. மரியாதையா போயிடு. என்ன முறைக்கிற? இது ஏன் ரெஸ்ட் ரூம் டி? போ 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 போ, வெளிய போ. அங்க வெளிய ஃபுல்லா ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் நின்னு பாத்துட்டு இருக்காங்க. இப்ப நான் கதவை மட்டும் திறந்தேன்னு வச்சுக்கோ, நம்ம ரெண்டு பேருக்கு ஏதோ நடந்திருக்குன்னு கன்ஃபார்மே பண்ணிருவாங்க. நான் சொல்றத கேளு, எஸ்கேப் ஆகுறதுக்கு இது ஒரே வழிதான் இருக்கு. போ போடி. போ. ரொம்ப நேரமா சவுண்டே காணுமே. ஏறு. யோசிக்காத, ஏறு. அப்போ என்ன சார், உங்க பாத்திரம் உருள்ற சத்தம் கேக்குது? உள்ள ரெண்டு கதாபாத்திரம் இருக்கு, அதான் உருள்ற சவுண்ட் கேக்குது. வேடிக்கை பார்த்ததுக்கே வேக்குது. வாசனை நடந்திருப்பாரு. போச்சு போச்சு, கரும கரும கரும. உன்னால என்னடி சொல்றது? ஒரு பக்கெட் மேல ஏற தெரியாத உன்னால? எதுக்கு எடுத்தாலும் என்னைய திட்டிக்கிட்டு இருக்க? என்னடி இப்படி பண்ற? ஐயோ போ. டெய்லி நான் ஜன்னல் வெளிய குதிச்சிட்டேன். ஏறி குதிரி. சத்தம் போடாத. எப்படியோ போய் தொலைஞ்ச. முட்டாள் முட்டாள், தப்பு பண்ணிட்டேன். முதல்ல இவள ஆபீஸ்ல இருந்து துரத்தணும், அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும்.
பாஸ் உள்ள ஹெவி வேலை போல இருக்கு. ஏய் நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க, go to work, go. இது எவனையும் காணா? யோ உன்கிட்ட தனியா சொல்லணுமா? போய் வேலையை பாரு. இல்ல பாஸ், உள்ள வேற ஏதோ குரல் சத்தம்லாம் கேட்டுச்சு. செல்போன்ல வீடியோ பாத்துக்கிட்டு இருந்தேன். நான் ஏன் அதை உங்ககிட்ட சொல்லணும்? போயா. உங்க பாத்ரூம், உங்க போன், நீங்க பார்க்கலாம், பண்ணலாம், என்ன வேணாலும். பாஸ் என்னையா? உங்க முதுகுல கிளாமரா ஒரு பாதம் அழகா இருக்கு. போலாம் ஐசு. ஹலோ. சொல்லுங்க அத்தை. என்னது, ஐஸ கூட்டிட்டு உடனே வீட்டுக்கு வரணுமா? சரிங்க அத்தை, வந்துடுறேன். உங்க அம்மா கால் பண்ணாங்க. அம்மா கால் பண்ணாங்களா? என்ன சொன்னாங்க? தெரியல, உடனே உங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு வர சொன்னாங்க. உடனே போய் ஆகணுமா? இல்ல ப்ரோ, நானே கொண்டு போய் விட்டுறேன். இல்ல வேண்டாம் ப்ரோ, யாராவது பார்த்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அவங்க அம்மா கிட்ட அந்த மாதிரி பேசி ஐஸ கூட்டிட்டு வர முடியாது. ஆமா விஜய், எங்க பெரியம்மா ஒண்ணும் பொய் சொல்லல. எனக்கு கல்யாணம் உன் கூட தான், உனக்கு கல்யாணம் என் கூட தான். இதுல எந்த மாற்றமும் இல்ல. இதுக்கு நடுவுல எனக்கும் அபிக்கும் நிச்சயம் ஆச்சுன்னு யாரு கிளப்பி விட்டது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா உங்க வீட்லயும் அபி வீட்லயும் இத பத்தி பேசி எல்லா முடிவு எடுத்துட்டாங்க. அப்படி இல்லாமையா வீடு தேடி வந்து எங்க பெரியம்மா இத சொல்லுவாங்க? ஏய், சும்மா மொக்கத்தனமா பேசாத. எனக்கு தெரியாம எப்படி பேசுவாங்கன்னு கேக்குறேன். அது எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியலையே. நீ சொல்லித்தான் இப்படி ஒரு விஷயத்தையே நான் கேள்விப்படுறேன். எப்படி இந்த பேச்சு வந்துச்சு? என்ன பேசிருக்காங்க? எதுவும் எனக்கு தெரியாது. நீ முதல்ல அழாம பேசு. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு அழுது தீக்குற. உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நானே இவ்வளவு ஸ்ட்ராங்கா உன் பக்கம் இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீ கண்டவங்க சொல்றதுக்கெல்லாம் எதுக்கு மதிப்பு கொடுக்குற? ஐயோ ஐசு, சரி நீ அழுதா நல்லாவே இல்ல. பாரு, பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. சரி, எப்படி வந்தீங்க? அது என்னோட ஐஸ் அழுதுகிட்டே இருந்தாளா. ஐஸ் அழுதா என்ன ஆகும்? உருகிடும்ல, அதனாலதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். சரி, உன் பெரியம்மா எதுக்கு வந்தாங்க? எதுக்கு தேவையில்லாம இப்படி கொளுத்தி போட்டு போயிருக்காங்க? அது எனக்கும் தெரியல, ஆனா அப்படிதான் சொன்னாங்க. சொன்ன அப்படியே நம்பிட்டு உடனே எனக்கு கால் பண்ணி என் மேல நம்பிக்கை இல்லாம பேசுவேன். இங்க பாரு, நாம ஏற்கனவே தேவையான அளவுக்கு பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்கோம். இப்ப கல்யாணத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த பக்கம் அசோக்கோட விஷயம் கத்தி மாதிரி தொங்கிட்டு இருக்கு. எல்லாம் கரெக்டா நடக்கணும்னு மனசுல அந்த டென்ஷன் வேற ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில இந்த மாதிரி சில்லற பஞ்சாயத்தெல்லாம். எது சில்லற பஞ்சாயத்து? இப்ப நடந்தது உங்களுக்கு சில்லற பஞ்சாயத்தா? இங்க பாரு, ஊர்ல பையன் ஒருத்தர் இருந்தா 4 பேர் தான் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. 4 இடத்துல விசாரிக்க தான் செய்வாங்க. பொண்ணுக்கும் இதே நிலைமை தானே. இதுக்கெல்லாம் நம்ம ஹர்ட் ஆக முடியுமா? Hey, hello, hi. Hey, hi. How are you? எங்க உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ஆனா உன செவரேறி குதிக்கிறதா உங்க பொழப்பா என்ன? அக்கா, முதல்ல அப்பா கிட்ட சொல்லி காம்பவுண்ட் செவரை பெருசா கட்ட சொல்லணும். ஏய், உன்ன அவர் என்ன வேணும்னேவா வந்தாரு?
நான் அழுதத கேட்டதும் ஆறுதல் சொல்லதான் வந்தாரு. அதாவது விஜய் ஆறுதல் சொல்ல வர வைக்கிறதுக்காகவே நீ அழுதுகிட்டே கால் பண்ணிருக்க அதானே? ஏய் சும்மா இருடி. ஐசே டைம் ஆகுது, சாப்பிட வரலையா? ஆமா. மேல போய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மா இங்கதான் இருக்கோம். ஐயோ அவங்க வராங்க, சீக்கிரம் கிளம்புங்க. அவங்க பாத்திர போறாங்க. வந்தா வரட்டும், இப்ப என்ன ஆயிர போகுது? வந்ததுக்கு அப்புறம் ஹலோ மாமா, ஹலோ அத்தனை கை கொடுத்து பேசிட்டு போறேன். நீங்க ப்ளீஸ் விளையாடாதீங்க, வந்துட போறாங்க. ப்ளீஸ் போங்க. அப்ப நாளைக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லு, நான் போறேன். ஐயோ முதல்ல இங்க இருந்து போங்க, அப்புறம் பேசிக்கலாம். நீ சொன்னாதான் நான் இந்த இடத்தை விட்டு போவேன். சரி நாளைக்கு கோயில்ல மீட் பண்ணலாம், சீக்கிரம் கிளம்புங்க. அப்ப கூட கோயில் சொல்றல, சூப்பர். கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய கோயில் கட்டி கொடுக்கறேன். சரி சரி, பாய் பாய். போங்க. மகா ஐசு. அப்பா இங்க இருக்கேன்ப்பா. பா அங்க பாருங்க, 3 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா மாமா. இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்துமா, பௌர்ணமி பார்க்க வந்தோம். பௌர்ணமியா? இன்னைக்கு பௌர்ணமியே இல்லையே. அப்பா அதான் இன்னைக்கு பௌர்ணமியா இல்லையான்னு பார்க்க வந்தோம்ப்பா. லூசு தெரியாம சொல்லிச்சு. நேரம் ஆகுது, சாப்பிட வாங்க. கீழே வாங்க. சரிம்மா வாங்க. ஆமா வாங்கம்மா. இல்ல நானே உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சு போனை டயல் பண்ண போனேன், அதுக்குள்ள நீங்களே கால் பண்ணிட்டீங்க. ஓ பாத்தியா, இதுதான் காதல். 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நினைச்சிட்டே இருக்கோம்ல. என்ன நினைச்சீங்க? வேற யார? உன்னை பத்தி தான். அதான் என்ன பத்தி என்ன நினைச்சீங்க? அதெல்லாம் போன்ல சொல்ல முடியாது, நேர்ல வாயேன் சொல்றேன். வேணாம் வேணாம், இருக்கட்டும் இருக்கட்டும். ஏய் 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 ஐசு. சொல்லுங்க. ஆமா, உன்னையே எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு. அத நான் கேட்கணும். அதான் ஐசு, எனக்கும் தெரியல. எப்ப பார்த்தாலும் என் மனசுக்குள்ள ஓன் நினைப்பாவே ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி நீ என்ன மெஸ்மரைஸ் பண்ணனே தெரியலையே. கண்டுபிடிச்சிட்டேன் ஐசு, கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? நீ இப்ப சிரிக்கிற பாரு, அந்த சிரிப்பு தான் உன்னோட வசிய மந்திரம். இந்த சிரிப்ப நேர்ல பார்க்க முடியலையே. என்னது நேர்லயா? எதுக்கு ஐசு இப்படி பதற? அப்புறம் நேர்ல வர சொன்னா? உன் சிரிச்ச முகத்தை பார்க்கணும்னு நினைச்சேன், இது ஒரு தப்பா? அதெல்லாம் நேரம் வரும்போது பாத்துக்கலாம். சரி, எப்ப நேரம் வரும், எப்ப பாப்போம்? எனக்கும் உங்களை பார்க்கணும், பேசணும் போலதான் இருக்கு. ஆனா வீட்ல என்னன்னு சொல்லிட்டு வெளியில வர முடியும்? ஐசு, லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா பொய் சொல்றத பத்தி எல்லாம் யோசிக்கவே கூடாது. நீ ரெடி ஆகி உங்க அம்மா முன்னாடி போய் நில்லு, ஆட்டோமேட்டிக்கா உன் வாயி ஒரு காரணம் சொல்லும், அதுவும் நம்புற மாதிரியே இருக்கும் பாரு. அதுதான் காதல். சரி வரேன். எங்க பாக்கலாம்? நம்ம வேணா தியேட்டருக்கு போலாமா? அப்படியே கார்னர் சீட் புக் பண்ணட்டுமா? ஹலோ, என்ன திமிரா? பின்ன என்ன, ஏதோ எங்க கூப்பிட்டாலும் வந்துடுற விஜய், வந்துடுற விஜய்னு சொல்ற மாதிரி. மிஞ்சி மிஞ்சி போனா நீ அந்த கோயிலுக்கு வரேன்னு சொல்லுவ, நீ அங்கேயே வந்துரு. சரி ஓகே வரேன். ஐசு, என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வர போற? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், வெயிட் வெயிட் வெயிட். 2 பேரும் ஒரே கலர்ல வரமான்னு செக் பண்ணுவோமா? சரி சரி ஓகே, வாங்க பாப்போம். ஓகே பாய். நல்லவ மாதிரி நடிக்கிறான், டவுட்டே அதனாலதான். வேணாம் விட்டு கொடுக்கறேன்னு சொல்றவன் கம்ப்ளீட்டா விலகணும். அதை விட்டுட்டு தாலி கட்டுற வரைக்கும் நடிச்சு தர்றேன்னு சொல்றான். என்ன டிராமாவா இருக்கும்? எப்படி லாக் பண்ணலாம்? எஸ், திஸ் இஸ் பர்ஃபெக்ட். இதுக்கு என்ன பதில் சொல்றான்றதை வச்சு அவன் ஃப்ராடா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம்.
என்னன்னு கேட்போம். ஹலோ ஹலோ, நான் விக்ரம் பேசுறேன். என்ன விக்ரம், எனக்கு போன்லாம் பண்ணிருக்கீங்க? ஒரு வேலை தெரியாம கால் பண்ணிட்டீங்களா? இல்ல, உங்ககிட்ட பேசதான் கால் பண்ணேன். அடடே, நீங்களே எனக்கு கால் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும். அப்படித்தானே பாஸ்? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தெரியும். அப்படி இருந்தும் நீங்க கால் பண்ணி பேசுறீங்கன்னா ஏதோ ஒண்ணு இருக்கணும்ல. சொல்லுங்க விக்ரம், நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா? அது நீங்க சொல்ற விஷயத்தை பொறுத்து பாஸ். அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் ஒண்ணு பண்ணு, சைதாப்பேட்டை ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துரு. ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கா? ஓ, ஏன் உங்க சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வைக்க போறீங்களா? இல்ல, ஒரு கல்யாணம் இருக்கு, நீ வந்து சாட்சி கையெழுத்து போடணும். என்ன பாஸ் சொல்ல வரீங்க? இந்த கல்யாணம், சாட்சி கையெழுத்து, அது இதெல்லாம் பளிச்சுன்னு விஷயத்துக்கு வாங்க. ரைட், அப்போ நேரடியாவே சொல்லிடுறேன். விஜய்க்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இப்ப நடக்க போற கல்யாணத்துக்கு நீ மணமேடை வரைக்கும் மாப்பிள்ள மாதிரி வருவ. கடைசி நேரத்துல எந்திரிச்சிருவேன், விஜயும் தாலி கட்டிடுவோம். அதானே உன் பிளான்? ஆமா, இது என்னோட பிளான் மட்டும் இல்ல, நம்ம எல்லாரோட பிளானும் தானே. அதுதான், அதுபடியே எல்லாமே நடக்கட்டும். ஆனா அதுக்கு முன்னாடி விஜய்க்கும் ஐஸ்வர்யாவுக்கும் நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் மட்டும் பண்ணி வச்சிடலாம். ஐஸா? ஐஸ், கப் ஐஸ், பால் ஐஸ், குல்ஃபி ஐஸ், சேமியா ஐஸ், அப்புறம் ஆல் ஐஸ், ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டுமா? நம்ம தங்கச்சி இருக்கால ஸ்வேதா, அவளை பார்க்க போறோமா? அவளை பார்க்க போறேன். ஓ, ஸ்வேதாவை பார்க்க போறியா? என்னடா புதுசு புதுசா பண்ற? எப்பல இருந்து உனக்கு இந்த அக்கறை பொறுப்பெல்லாம்? இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். உங்க பிள்ளைங்களுக்கு பொறுப்பு வந்தா ஏன் அவங்கள சந்தேகத்தோட பாக்குறீங்க? சந்தோஷத்தோட பாருங்க, சரியா? பை. டேய், ஓ இல்லடா. இப்ப என்னமா டவுட்? என்னது? இப்ப என்னமா? நாமளும் அங்க போனா இவனோட கல்யாணத்தை பத்தி பேசலாம். சரிடா, நானும் வரேன். எதுக்கு? ஏய், நானும் ஸ்வேதாவை பார்க்க வரேன். அம்மா, நீங்க இன்னொரு நாள் போய் பாருங்க. இன்னைக்கு பிரதர்ஸ் டே, நானே போயிட்டு வரேன். பை. டேய், எதுக்கு டைம் ஆக போகுது? இதோ நான் ரெடியா தான் இருக்கேன், இதே புடவையோட வந்துடுறேன். அம்மா, எனக்கு வெளியே கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்வேதாவை பார்க்க போறேன். அதனால நீங்க இன்னொரு நாள் போய் பாருங்க, சரியா? முதல்ல ஸ்வேதாவை பார்த்துட்டு அப்புறம் வேலையை பார்க்க போகும். அம்மா, சொல்லுங்க அசோக். மகா, வேலையா இருக்கீங்களா? நான் கொஞ்சம் பேசலாமா? பேசலாம் அசோக். இல்ல, உங்ககிட்ட இத சொல்லலாமான்னு தெரியல, ஆனா சொல்லாமலும் இருக்க முடியல. ஏன் அசோக் ஒரு மாதிரி பேசுறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, ப்ராப்ளம் இல்ல. இந்த விக்ரம் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு? விக்ரம் என்ன பண்ணாரு? நாளைக்கு விஜய்க்கும் ஐஸ்க்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ், நீ வந்து சாட்சி கையெழுத்து போடுன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. மகா, அவர் சொல்றது உண்மையா? இல்ல அசோக், அதெல்லாம் உண்மைலாம் இல்ல. அப்புறம் எதுக்கு விக்ரம் அப்படி என்கிட்ட வந்து சொன்னாரு? என்னையே சந்தேகப்படுறாரு மகா அவரு. விக்ரம்க்கு ஸ்டார்டிங்ல இருந்த என் மேல நம்பிக்கை இல்ல. என்னதான் நான் விலகிக்கிறேன்னு சொன்னாலும் நான் ஏதோ உள்நோக்கத்தோட இருக்கிறதாவே அவர் நினைச்சிட்டு இருக்காரு. மகா, எதுக்கு இந்த தேவையில்லாத சிக்கல்லாம்? எனக்கு அதனால என்ன லாபம் சொல்லுங்க? தேவையில்லாத சங்கட்டமும் மனக்கசப்பும் தான் வருது. பேசாம நான் அதுல இருந்து மொத்தமா விலகிக்கிறேன். நீங்க வேணா உங்க வழியிலே டீல் பண்ணிக்கோங்க. ஐயோ அசோக் அசோக் அசோக், அப்படியெல்லாம் பேசாதீங்க அசோக். இல்ல மகா, இதெல்லாம் வேண்டாம், விட்டுறலாம். என்ன ஒண்ணு, எங்க அப்பா அம்மா கிட்ட உண்மையை சொல்லணும். அவங்க இதெல்லாம் கேட்டா ரொம்ப மனசு உடைஞ்சிருவாங்க. பரவாயில்ல, என்ன ஆனாலும் நானே பாத்துக்கிறேன். ஐயோ ஐயோ அசோக் அசோக், ப்ளீஸ் அசோக், வேண்டாம் அசோக். அந்த மாதிரி எந்த முடிவுக்கும் போகாதீங்க. நம்ம ஆல்ரெடி என்ன பிளான் பண்ணோமோ அதுல எந்த சேஞ்சுமே இல்ல.
அந்த அரலூசு விக்ரம் பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரெஜிஸ்டர் மேரேஜோ இல்ல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. நீங்க பாட்டுக்கு நார்மலா எப்பவும் போல இருங்க. நான் பாத்துக்கிறேன் மத்தத. சரி, ஓகே மகா.